வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பணத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசைதான். எப்படியாவது நம்ம கையில இருக்கிற பணம் பெருகணும். அதுவும் 10 மடங்கு 20 மடங்குன்னு பெருகணும். ஆனா எப்படி? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை அப்படியே செலவு செஞ்சுட்டா பணம் எப்படி வளரும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான கதையை சொல்ல போறேன். அந்த கதையில ஒரு தாத்தா அவர் பேரனுக்கு 3 ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கறாரு. அந்த கதை உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் அதை உங்க வாழ்க்கையில பின்பற்றலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல சுந்தரம்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்பவும் ஏழை. தினமும் கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற பணத்துல சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவான். அவனுக்கு ஒரே கவலை, எப்போதான் என் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்? ஒரு நாள் சுந்தரம் சோர்வா ஒரு மரத்தடியில படுத்திருந்தான். அப்போ அவனோட தாத்தா அவன்கிட்ட வந்தாரு. தாத்தா ரொம்பவும் வயசானவரு. ஆனா அவருக்கு வாழ்க்கைய பற்றி நிறைய உண்மைகள் தெரியும். என்னடா சுந்தரம், சோகமா இருக்க? தாத்தா அன்பா கேட்டாரு. சுந்தரம் கண் கலங்கினான். தாத்தா, என் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்ல. நான் தினமும் கஷ்டப்படுறேன். ஆனா என் பணப்பை எப்போதும் காலியாத்தான் இருக்கு. தாத்தா சிரிச்சார். உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? பணத்தை சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி பெருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். தாத்தா தன்னுடைய பையிலிருந்து 3 விதைகளை எடுத்தாரு. அந்த விதைகளை சுந்தரம் கையில கொடுத்து சொன்னார். இந்த 3 விதைகளும் சாதாரண விதைகள் இல்ல. இது ஒரு மாயமரம் கொடுத்தது. இந்த விதைகளை நீ சரியான இடத்துல விதைச்சா உன் வாழ்க்கையே மாறிடும். முதல் விதை, தாத்தா தொடர்ந்தார். இது தன்னம்பிக்கை விதை. நீ சம்பாதிக்கிற முதல் பணத்தை எடுத்து அதை பத்திரமா ஒரு உண்டியல்ல போட்டு வச்சுக்கோ. அதிலிருந்து 1 ரூபாய கூட நீ செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பணம் வெறும் பணம் இல்ல, அதுதான் உன் தன்னம்பிக்கை. உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி நீ கவலைப்படாம நீ பணக்காரன் ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும்னா இந்த விதைய நீ உன் மனசுல பதிய வைக்கணும். அதுக்கு நீ சேமிக்கிற முதல் பணத்தை நீ செலவே பண்ணக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை சேமிச்சுட்டே இருந்தா உன் மனசுல ஒரு நம்பிக்கை வரும். என்னால முடியும்னு ஒரு தைரியம் வரும். அதுதான் முதல் விதை. அதுதான் முதல் படி. சுந்தரம் உற்சாகமா தலையாட்டினான். சரி தாத்தா, புரிஞ்சுக்கிட்டேன். இரண்டாவது விதை, தாத்தா சிரிச்சார். இது அறிவு விதை. நீங்க தினமும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 10 ரூபாயை எடுத்து புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்காக செலவு பண்ணுங்க. ஒரு புத்தகம் வாங்கலாம், ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம், இல்லனா அனுபவம் உள்ள ஒருத்தர்கிட்ட போய் கத்துக்கலாம். நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட அறிவை வளர்க்கும். உன்னுடைய அறிவு பெருக பெருக நீ சம்பாதிக்கிற பணமும் பெருகும். நீ சாதாரணமா ஒரு வேலைய செஞ்சா 100 ரூபாய் தான் கிடைக்கும். ஆனா ஒரு புது திறமைய நீ கத்துக்கிட்டா நீ அதே வேலைக்கு 500 ரூபாய் கேட்கலாம். நீ வேலை செய்யறத விட உன்னோட அறிவு தான் அதிகமா பணம் சம்பாதிக்கும். அதனால தான் அறிவு தான் இரண்டாவது விதை. சுந்தரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். அப்படியா தாத்தா? மூன்றாவது விதை. தாத்தா கண்கள் மின்னின. இதுதான் ரொம்ப முக்கியமான விதை. இது முதலீடு விதை. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரு இடத்துல முதலீடு செய்யும்போது அந்த பணம் உனக்காக வேலை செய்யும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விவசாயி ஒரு நெல்லை விதைச்சா அது ஒரே ஒரு நெல்லா இருக்காது. அது ஒரு செடியா வளர்ந்து 1000 நெல்லை கொடுக்கும். அதே மாதிரிதான் நீ முதலீடு செய்யற ஒவ்வொரு ரூபாயும். ஒரு வங்கியில, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல, இல்லனா ஒரு பிசினஸ்ல முதலீடு செய்யும்போது நீ தூங்கும்போது கூட உன் பணம் உனக்காக வேலை செய்யும். இந்த விதைய நீ சரியான இடத்துல விதைக்கலனா உன் பணம் வெறும் காகிதமா தான் இருக்கும். ஆனா அத முதலீடு செஞ்சா அது பல மடங்கு பெருகும். அதுதான் மூன்றாவது விதை. அதுதான் உன்னோட வெற்றி. சுந்தரம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். அவனுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது. அவன் உடனே வீட்டுக்குச் சென்றான். அன்று முதல் அவன் தனது வருமானத்தின் பாதியை சேமிக்க ஆரம்பித்தான். அதில் ஒரு பகுதியை தனது தன்னம்பிக்கை உண்டியல் போட்டான். இன்னொரு பகுதியை புதிய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு செலவு பண்ணான். மீதி இருந்த பணத்தை ஒரு சிறிய முதலீட்டு திட்டத்துல போட ஆரம்பித்தான். சில வருடங்கள் கழித்த சுந்தரம் அதே கிராமத்துல ஒரு பெரிய வணிகனாக வளர்ந்தான். அவனுடைய வணிகம் செழித்து வளர்ந்தது. அவன் ஒருமுறை தன்னுடைய தாத்தாவை சந்திக்கச் சென்றான். தாத்தா மிகவும் மகிழ்ச்சியாக அவனை பார்த்தார். என்னடா சுந்தரம், உனக்கு கொடுத்த விதைகள் வேலை செய்தா? சுந்தரம் சிரித்தான். தாத்தா, அந்த விதைகள் இல்லன்னா நான் இன்னும் அதே ஏழையாத்தான் இருந்திருப்பேன். உங்களுடைய தன்னம்பிக்கை விதை எனக்கு பயத்தை போக்கியது. உங்களுடைய அறிவு விதை என் வருமானத்தை தெருக்கியது. உங்களுடைய முதலீடு விதை என்னை செல்வந்தனாக்கியது. உங்களுடைய 3 விதைகளும் தான் என்னை பணக்காரனாக்கியது.
தாத்தா அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை, அதை பெருக்கிறது ஒரு விஞ்ஞானம். இந்த ரெண்டும் உன்கிட்ட இருக்கு. நீ இப்போ உண்மையான பணக்காரன். நண்பர்களே, இந்த கதையில இருக்கிற 3 விதைகளும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. தன்னம்பிக்கை. பணத்தை சேமிக்கும்போது அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்மளால முடியும்னு ஒரு தைரியம் வரும். அதுதான் முதல் படி. அறிவு. உங்க பணத்தை செலவு பண்றதுக்கு முன்னாடி உங்க அறிவில முதலீடு செய்யுங்க. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வரும். முதலீடு. உங்க பணம் உனக்காக வேலை செய்தா இல்லனா நீங்க உங்க பணத்துக்காக வேலை செய்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. பணத்தை முதலீடு செய்யும்போது அது ஒரு விதை போல பெருகும். இந்த 3 ரகசியங்களும் நீங்க பின்பற்றினா உங்க பணமும் பல மடங்கு பெருகும். நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு பணக்காரனாக முடியும்.